அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா இன்றைக்கி வந்து பீஃப் பிரியாணி பண்ண போகிறேன் நண்பா. ஸோ பாருங்கள் எப்படின்னு. ஸோ வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், பீஃப் 1 கிலோ வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 போட்டுங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் 1 கேஜி. ஸோ நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும், ரெஸ்ட்டு கொடுத்துட்டோன்னு தான். ஸோ இதுதான் நண்பா, சூப்பராக செஞ்சு. ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் அதே மாதிரி டிஸ்பிளேயில் ஓடிட்டுருக்கு பாருங்கள். என்னோடய சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க பாருங்கள். அது பாருங்கள் நம்ம டிஸ்பிளே ஓடிட்டுருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா மறக்காமல். ஸோ என்னோடய வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், இப்போ ஆனியன் போட்டுக்கிறேன், ஸ்லைஸ் ஆனியன் 3 நம்பர் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நான் ஓட்ட விட்டுறேன், ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடணும். ஆயிலே ஊற்றாமல் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, உப்பு போட்டுங்க, கல் உப்பு தேவையான அளவு போட்டுங்க. அது அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கிண்டி விட்டுனா ஒரு 3 நிமிஷம் அதுக்கப்புறம் ஆயிலை மிக்ஸ் பண்ணிடணும் தான். சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 20 ml 25 ml போட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நான் கீயும் போடுவேன், அதில் கீ ஒரு 10 ml போடுவேன். ஓகே நண்பா. ஸோ கிண்டி நல்லா கிண்டி விட்டுங்க. நல்லா ஒரு ப்ரௌன் நியூஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் இதை பாருங்கள், கீயும் போட்டேன், ஒரு 10 கிராம் போட்டாச்சு. ஓகே நண்பா. ஸோ அதுக்கப்புறம் இதை போட்டுடலாம். கரம் மசாலாலாம் ஒவ்வொரு கிராமும் ஒவ்வொன்றா போட்டுங்க. சின்னமன், கடமன், ஏலக்காய் எல்லாம் ஒவ்வொரு கிராம் போட்டுங்க. பே லீஃப் இல்லாமல் ஒவ்வொரு கிராம் போட்டுங்க நண்பா. ஸோ இதுதான். ஸோ கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், கிலோ, கடமன், சின்னமன், பே லீஃப் எல்லாம் ஒவ்வொரு கிராம் போட்டு வச்சுங்க நண்பா. ஸோ எல்லாம் கொஞ்சம் நல்லா சாத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸோ ஸ்டெப் பையாக பாருங்கள், பெப்பரும் போட்டுங்க. பெப்பர் 1 கிராம் போட்டுங்க. ஸோ அதை நல்லா கிண்டி விட்டுங்க. ஸோ நல்லா ப்ரௌனைஸ் ஆனதுக்கப்புறம் இதுவும் போட்டுங்க. அப்படியே பச்சை மிளகா அதோடு சேர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் அதோட வெங்காயத்தோட இதாகிரும், ப்ரௌன் ஆகிரும். அதுவும் வறுத்துரும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் பீஃப் வந்து நான் இதில் போடல, டைரெக்டாக அது பாயில் பண்ணிடுவேன் குக்கரில். பாருங்கள், இப்போ குக்கரில் பாயில் பண்ணிவிட்டுருவேன். அது போட்டுக்கிட்டு ஒரு 10 விசில் 15 விசில் விட்ருங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஈஸியாகிடும் உங்களுக்கு பிரியாணி. ஸோ இதோட தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணியில். ஸ்டாக்கை பாருங்கள், மூடியாச்சு, அது ஏற்றியாச்சு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் அதில் கூட பட்டை கிராம் கூட போட்டுக்கலாம் பீஃபோட தண்ணியில். ஸோ இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 10 கிராம் போட்டுங்க. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்க அது நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் பிரியாணியில். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் தக்காளி போட்டுங்க. தக்காளி ஒரு ஸ்லைஸு, அது ஒரு நம்பர் போட்டு விட்டுக்குங்க. அது கிண்டி விட்டுங்க நல்லா. ஸோ இதுதான் நல்லா ஒரு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி, ஏன்னா அது தண்ணி உள்ளது. ஸோ அது நல்லா இதாகினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நீங்கள் இப்போ இந்த பீஃப் ஆட் பண்ணிடணும் தான். சில்லி பவுட்ரு ஒரு கலருக்காக நான் போட்டுருவேன் ஃபஸ்ட்டே. ஸோ அப்போ தான் கொஞ்சம் கலராக இருக்கும் பிரியாணி. ஸோ சில்லி பவுட்ரு போட்டுங்க. 7 கிராம் போட்டுக்குங்க. உங்களுக்கு அது காரம் அதிகமாக இருந்தால் அது கொஞ்சம் போட்டுங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் சில்லி பவுட்ரு. ஸோ அதுக்கப்புறம் பீஃப் ஆட் பண்ணிடணும் தான். பீஃபும் குக் ஆகிடுச்சு. ஸோ அது குக்கரில் தான் ஆட் பண்ணிடுவேன். இந்த தண்ணியை நீங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பீஃப் ஸ்டாக் இது, இந்த தண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். ஸோ இப்போ எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடலாம். மூவ் பண்ணி இதில் போட்டுறணும் தான் பீஃபை மட்டும். ஸோ அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த பீஃபு வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ வெந்திருக்கு நல்லா கறி. பாருங்கள், உடையுது நல்லா, பிரச்சனை அனுப்புனா உடையுது. ஸோ 15 விசில் விட்டாச்சு. நீ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக்கு பிரியாணிக்கு, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இன்னும் மசாலா விட்டுக்கலாம். ஸோ தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டுருவாங்க, தயிர் போட்டால் தான் டேஸ்ட்டு. ஸோ லெமனு போட்டுங்க. லெமனு நான் ஒரு பழம் போட்டுக்கலாம். ஸோ ஜீரா பொடி போடுங்க. ஜீரா பொடி ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. போட்டாச்சு.
சில்லி பவுடர் ஏற்கனவே போட்டேன். இப்போ பிரியாணி பவுடர் ஆச்சி மசாலா பிரியாணி. ஸோ ஊர்லேருந்து ஒருத்தர் வந்தார், முராகா வந்தார். ஸோ இது ஒரு 10 கிராம் லெவலில் போட்டுங்க. 5 கிராம் ஓகே. பிரியாணி மசாலா, மல்லித்தூள் ஒரு 5 கிராம் லெவலில் 5-6 கிராம் லெவலில் போட்டுங்க. மல்லித்தூள் போட்டாச்சு. இந்த ஸ்டாக்கே ஊற்றிடலாம். சரியான சூடாக இருக்குது. இனியை ஊற்றியாச்சு. எண்ணெய் உணவுகள் 3.5 போட்டால் சரியாக அது அந்த கலர் பாருங்கள் சூப்பராக வந்துச்சு. தண்ணி வந்து குளிச்சிச்சு. ரைஸ் இறக்கலாம். ஸோ தண்ணி கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கலக்கி அப்படியே விட்டுறாங்க தான். இப்போ முடிய போட்டாச்சு. ஸோ கலக்கி விட்டாச்சு. தண்ணி கரெக்டாக இருக்குது. பார்ப்போம் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்படி பாருங்க கரெக்டாக தண்ணி போயிடுச்சு. ஸோ வந்து தம்மை போட்டுறோம்னா அப்படியே வெந்துடும். தண்ணி கரெக்டாக இருக்குது. ஸோ 2 டேஸ் போட்டுக்கலாம். தான் ரைட்டை தூக்கி வச்சுருவாங்க தான். ஒரு 10 நிமிஷம் 10-15 நிமிஷம் டவுன் போட்டிங்கன்னா தெரியாது. ஸோ செமையாகிடுச்சு. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது இது ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்பயுமே பிரியாணி ரொம்ப ஸோ இதுதான் வேறு லெவலில் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ரைஸே உடையாமல் அப்படியே சூப்பராக வந்துச்சு. ஸோ இதுதான் பிரியாணி. ஸோ அன்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஆகிடுச்சு. அடிப்படியாக பாருங்கள். நல்லா சூடாக கவாயிடுச்சு. ஸோ 8:30 Você vê, virou a... நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். கறி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சொல்ல ஸோ நண்பா சூப்பராக இருக்கும். செம்ம வேறு லெவலாக இருக்குன்பா. பாருங்க பீஃபு அடிப்படியாக இருக்குது டைப்ஸு.